ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி காலையிலே குக் பண்ணி மதியானத்துக்கும் சேர்த்து குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய நாள் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, லேட்டாக எழுந்திரிக்கிறனால சரி இன்றைக்கி மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சேர்த்த மாதிரி பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயும் மதியானமும் சாம்பாரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வெந்துட்டுருக்கையிலேயே நான் வந்து அவரைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அம்மா. அவரைக்காய் எப்படி செய்கிறதுன்னு அம்மாட்ட கேட்டு தான் செஞ்சேன் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட சொன்னாங்க. பச்சை மிளகா மதனுக்கு சேர்றதில்லன்னு போடுறதில்ல. அதுக்கப்புறம் வரமிளகா மட்டும் ஒன்று போட்டு நல்லா அவரைக்காவை தாளித்து விட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் போட சொன்னாங்க. உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். எண்ணெய்லாம் நான் நிறையா சேர்த்துக்கிறது இல்லை. அப்புறம் தேங்காய் துருவல் வந்து அத்தை போகும்போதே நிறையா துருவி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்குது. இதே மாதிரி தான் நானும் இனிமேல் ஸ்டோர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சோடனே எல்லாத்தையும் நான் பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா கழுவியும் போட்டுடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறது தான் பெரும்பாடாகி போச்சு. பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு பார்த்தா இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்ற மாதிரி தோசைக்கல்லே வரவே இல்லை. அப்புறம் தோசைக்கல்லை தூக்கிட்டு சிங்கில் போட்டுட்டு பனியாரம் ஊற்றி காலைல வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. மதன் வந்ததுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் பெரிய வெங்காயத்தில் ஒரு ஹாஃபு, அதுக்கப்புறம் தயிர், பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு சாலட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். மதன் வந்து ஜிம்லேருந்து வந்தோடனே சாப்பிட்டோன்னே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மதனுக்கு. மதன் வந்து காலையில் டயட் இருக்கிறதுனால இது மாதிரி தான் ஏதாவது சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆப்பிள், கேரட், பீட்ரூட் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். எல்லாம் பீட்ரூட்டை ராவாக சாப்பிடக்கூடாது, ராவாக கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறனால நான் பீட்ரூட் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லன்ச்சை முடிச்சுட்டு நான் வந்து எப்போவுமே சாம்பாரில் நெய் ஊற்றிக்குவேன். மதனுக்கு கார்ன் வேக வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு முருங்கீரை சூப்பும் 2 பேரும் குடிச்சாச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.